ஒப்படைப்பது என்பது அமானத்து தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கருத்தில் மாத்திரம்தான் இங்கு குர்ஆனிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இல்லை. இதற்கு ஆதாரம் நான் சொல்லுவதல்ல, சஹாபாக்கள், மிகப்பெரிய தாபிஈன்கள், இமாம்கள் என்ன விளக்கத்தை அமானத்துக்கு சொல்லியிருக்கிறார்? என்ன விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள்? இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹியல் ஃபராஇல் அல்லதி இஃப்தரஹ அல்லாஹு தஆலா அலல் இபாத். எவ்வளவு அருமையாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா கடமையாக்கிய ஃபர்லுகள் தான் அமானத். ஃபர்லுகள் என்றெல்லாம் எவை இருக்கிறதோ அவையெல்லாம் அமானத்துக்கள். அது தொழுவதாக இருக்கலாம், ஈமான் கொள்வதாக இருக்கலாம், ஜக்காத்து கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு வியாபாரி தனது வாடிக்கையாளனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகள், ஆசிரியர் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று கடமைகள் என்றெல்லாம் எவையெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் அமானத்துக்கள் என்று சொன்னார்கள். இமாம் ஹசன் அவர்கள் சொன்னார்கள், ஹுவத்தீனு வத்தீனு குல்லுஹு அமானா. அமானத் என்றாலே மார்க்கம் தான், மார்க்கத்தில் உள்ள அனைத்துமே அமானத்துக்கள் என்று சொன்னார்கள். அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் அமானத்து மா உமிரு பிஹி வமா நுஹு அன்ஹு. எவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறானோ அவை அனைத்தும் அமானத்துக்கள், எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவை அனைத்துக்களும் அமானத்துக்கள். செய்ய வேண்டாம் என்று சொன்னால் செய்யாமல் இருப்பது அமானத், செய்யுங்கள் என்று சொன்னால் செய்வது அமானத். எனவே அமானத் என்ற சொல், இமாம் முகாத்தில் அல் அமானத்து அத்தாஅ, அமானத் என்றால் கட்டுப்படுவது, அல்லாஹு தஆலாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதுதான் அமானத் என்று சொல்லிவிட்டார்கள். இமாம் வாஹிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாலான குர்ஆன் வியாக்கியானிகளுடைய கருத்தின்படி அல் அமானத்து ஃபி கௌலி ஜமீஇஹிம் அத்தாஅத்து வல் ஃபராயில் அல்லதி யதஅல்லகு பி அதாஇஹா அஸ்ஸவாப் வ பி தத்ஈஹிஹா அல் இகாப். பெரும்பாலான குர்ஆனுடைய வியாக்கியானிகளுடைய கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது, எந்த கடமைகளை செய்தால் சவாபு கிடைக்குமோ, எந்த கடமைகளை செய்யாமல் விட்டால் அல்லாஹ்விடத்திலே தண்டனை கிடைக்குமோ அந்த கடமைகள் அனைத்துக்கும் அமானத் என்றுதான் சொல்லப்படும். எவ்வளவு அருமையான விளக்கம்! நாங்கள் விளங்கி இருக்கின்ற அமானத் என்ற சொல் எவ்வளவு விரிந்த கருத்திலே எமது இமாம்களால், முன்னோர்களால் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பொறுப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பின்வரும் ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவரும் அமானத்தை சுமந்திருக்கிறீர்கள், யாருமே விதிவிலக்கானவர்கள் அல்ல. அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறார்கள். உலகத்துக்கு வருகின்ற பொழுது அமானத்தை எங்களுடைய தலையில் சுமத்தியதாக அல்லாஹு தஆலா சொன்னானே, அந்த அமானத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, சின்ன அளவிலேயாக இருக்கலாம், பெரிய அளவிலாக இருக்கலாம், பெரிய அளவிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பொறுப்பு தான். குறிப்பாக ஒரு சமுதாயத்தின் தலைவன், அல் இமாமு ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, ஒரு சமுதாயத்தின் தலைவனாக இருப்பவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான், அவனுடைய சமுதாயத்தை பற்றி விசாரிக்கப்படுவான். விசாரணை நிச்சயமாக இருக்கும். வர்ரஜுலு ராஇன் ஃபி அஹ்லி பைத் ஃபி அஹ்லிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் தனது குடும்பத்தாரை பற்றி விசாரிக்கப்படுவான். அதுதான் அவனுடைய அமானத். சமுதாயத்தின் தலைவனுடைய அமானத் முழு சமுதாயத்தையும் பற்றி அவனிடத்திலே விசாரிக்கப்படும். ஒரு மனிதன், அவனுடைய ராஜாங்கம் அவனுடைய வீட்டுக்குள், ஒரு சாதாரண மனிதனிடத்திலே ஏன் இந்த ஊரிலே இருக்கின்ற இடங்களிலே அப்படி இப்படி பாவம் நடைபெறுகிறது என்று விசாரிக்கப்படுவது குறைவு, விசாரிக்கப்படுவார். ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பொறுப்புதாரிகள், பள்ளிவாயிலை நிர்வகிப்பவர்கள், பாடசாலைகளிலே பொறுப்பாக இருப்பவர்கள், அங்கு படித்தவர்கள், விஷயம் அறிந்தவர்கள், அனுபவசாலிகள், இவர்களிடத்திலே கேள்வி கணக்கு அதிகம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் அதிகரிக்க அதிகரிக்க கேள்வி கணக்கு அதிகம். நாங்கள் வழக்கமாக சொல்லுவது அதுதான். பூமியில் படுப்பவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கட்டிலில் படுப்பவனுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஏன்? பூமியில் படுப்பவன் எந்த பக்கத்துக்கு உருண்டாலும் அவன் கீழே விழுந்து விடுவான் என்ற பயம் கிடையாது.
ஆனால் கட்டிலில் படுப்பவனை பொறுத்தவரையில் எங்கும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவன் தனக்கு பக்கத்தில் தலையணைகளையும் மற்றும் உண்டான அவற்றையும் இவற்றையும் வைத்துக் கொண்டு தூங்க வேண்டிய நிலை இருக்கிறது. காரணம், அவன் விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை அதிகம். மிகவும் உயரமாக இடத்திலே தூங்கக்கூடிய ஒருவன் மிகவும் ஜாக்கிரதையாக தூங்க வேண்டும். ஒரு 7வது 8வது மாடி இருக்கிறது, அங்கால எந்த விதமான தடைகளும் இல்லை. இப்ப மிச்சமே கவனமாக அவன் தூங்குவான். சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் பொறுப்புதாரிகளும் அப்படித்தான். பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க, நியமத்துக்கள் அதிகரிக்க அதிகரிக்க கேள்விகளுக்கு அதிகம். கண்களில் 2 கண்ணை பெற்றிருப்பவனுக்கு கேள்வி 2 மடங்கு, 1 கண்ணை பெற்றிருப்பவனுக்கு 1 மடங்காக இருப்பது நியாயம்தான். கண்களே இல்லாமல் இருப்பவனிடத்திலே நீ ஏன் குர்ஆன் ஓதவில்லை என்று அல்லாஹு தஆலா பார்த்து ஓதவில்லை என்று கேட்க மாட்டான். பைத்தியக்காரனிடத்திலே கேள்வி இல்லை. முடவனிடத்திலே கேட்க மாட்டான் ஏன் ஜிஹாது செய்யவில்லை என்று. நியமத்துக்கள் அதிகரிக்க அதிகரிக்க கேள்வி. இதோ பாருங்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. அல்லாஹு தஆலா உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு வகையில் விசாரிப்பான். அதிலே முதலாவது நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சமுதாயத்தின் தலைவன். இரண்டாவது ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருப்பவன். வல் மர்அத்து, மூன்றாவது பெண்ணை பற்றி சொன்னார்கள், ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ மஸ்ஊலத்துன் அன் ரஐயத்திஹா. அவள் வீட்டை பொறுத்தவரையில் அவளுடைய கணவனின் வீட்டை பற்றி அவளிடத்திலே விசாரிக்கப்படும். அந்த வீட்டை அவள் எந்த அளவு தூரம் பராமரித்திருக்கிறாள் என்று விசாரிக்கப்படுவாள். அவளுடைய அமானத். வல் ஹாதிம், ஒரு வீட்டிலே இருக்கின்ற வேலைக்காரன், ராயின் ஃபீ மாலி சய்யிதிஹி, தனது எஜமானனுடைய பணத்தை எவ்வாறு அவன் வைத்திருந்தான் என்று விசாரிக்கப்படும். வ மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி வ ரஜுலு ராயின் ஃபீ மாலி அபீஹி வ மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி. ஒரு மனிதன் அவனுடைய தகப்பனின் சொத்துக்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். எப்படி பாதுகாத்தானா, அதிலே இருந்து ஜக்காத்து கொடுத்தானா, அவற்றை எல்லாம் வீண்வரையம் செய்தானா, அல்லது பாவமான காரியங்களில் அவற்றை ஈடுபடுத்தினானா என்றெல்லாம் அவனிடம் விசாரிக்கப்படும். பாருங்கள், எத்தனை விதமான அமானத்துக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக திரும்பவும் சொன்னார்கள், வகுல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களில் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே பொறுப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பொறுப்புகள் நிறைவேற்றினால்தான் உரிமைகளை அனுபவிக்கலாம். இன்று உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில்லை, எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது, உரிமைகளுக்காக வேண்டி குரல் எழுப்புவது. நீங்கள் பாதைகளிலே பார்த்திருப்பீர்கள், எப்போதும் பிக்கெட்டிங் போய் கொண்டிருப்பார்கள், எப்போதுமே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு அதனை தாருங்கள், இதனை தாருங்கள், எங்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் எந்த அளவு தூரம் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள் என்பது பெரிய பிரச்சனை. இரண்டுக்கும் இடையிலே ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டும். ஒரு தராசிலே போட்டு நிறுத்து பார்க்கின்ற பொழுது கடமைகளும் உரிமைகளும் சமனாக இருக்க வேண்டும். நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவர் சொல்லுவார், நவீன காலத்தின் நோய்களிலே பிரதானமான நோய் கடமைகளுக்கு முன்னால் உரிமைகளுக்காக வேண்டி குரல் எழுப்புவது என்று. அது இன்று நாங்கள் நிறைய பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை செய்வதில்லை, உரிமைகளுக்காக வேண்டி நிறைய குரல் எழுப்புவார்கள். ஒரு தகப்பன் அவருடைய வேலை செய்வதில்லை, ஒரு பள்ளி வாயிலின் ட்ரஸ்டி அவருடைய வேலையை செய்வதில்லை, ஒரு பாடசாலையின் அதிபர் அவருடைய வேலையை செய்வதில்லை, ஒரு ஆசிரியர் அவருடைய வேலையை செய்வதில்லை. இதனால் ஏற்படக்கூடிய விளைவு. எனவே பல நிலைகளில் இந்த பொறுப்பு இருக்கலாம். உங்களில் பெரும்பாலானவர்கள் தகப்பன்மார். உங்களுக்கு இந்த கடமையிலிருந்து விலகி ஓடலாமா? ஒரு தகப்பனாக மாத்திரம் இருந்தால் அவருக்குரிய கேள்வி கணக்கு மிச்சம் குறைவு, வரையறை மிகவும் குறைவு. தகப்பனாகவும் இருக்கிறார், பாடசாலையில் சென்று கற்பிக்கிறார், இங்கு பொறுப்பு அதிகம். தகப்பனாகவும் இருக்கிறார், ஆசானாகவும் இருக்கிறார், அந்த பாடசாலையில் அதிபராகவும் இருக்கிறார், அங்கே பொறுப்பு இன்னும் அதிகரிக்கிறது. அவர் நிம்மதியாக தூங்க முடியாது, அவருக்கு கேள்வி கணக்கு இன்னும் அதிகம். இன்னொருவர் தகப்பனாகவும் இருக்கிறார், ஆசானாகவும் இருக்கிறார், அதிபராகவும் இருக்கிறார், பள்ளிவாசல் ட்ரஸ்டி போர்ட்லேயும் அவர் ஒரு மெம்பர், ஒரு இஸ்லாமிய இயக்கத்திலேயும் அவர் ஒரு மெம்பர்னு வச்சுக்கொள்வோம். எல்லாத்தையும் அவர் வச்சு கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய கேள்வி கணக்கு அதிகம் தானே. ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஒரு மதரசாவின் நிர்வாகியாகவும் இருக்கிறார் என்றால் அங்க மதரசாவில் இருக்கின்ற அவ்வளவு பிள்ளைகள் தொடர்பாகவும் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். வீட்டு பொறுப்பை சம்பந்தமாகவும் அவர் பதில் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. ஒரு தகப்பனாகவும் இருக்கிறார், ஒரு பள்ளிவாயிலே ஒரு ஹசரத்தாகவும் இருக்கிறார், அங்கே அந்த பள்ளிவாயிலோடு தொடர்பான அவ்வளவு காரியங்களுக்கும் அவர் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். ஒரு தகப்பன் ஒரு இயக்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார், இன்னொரு சங்கத்திலே ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார் என்றால் இங்கே பொறுப்புகள் வித்தியாசம், கேள்வி கணக்கும் வித்தியாசப்படுகிறது.
நீங்கள் இயந்திரங்களை கண்டிருப்பீர்கள். இந்த இயந்திரங்களின் சக்கரங்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். ஏதாவது ஒரு இயந்திரத்தின் சக்கரம் இயங்கவில்லை என்றால் அந்த சக்கரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற இன்னொரு சக்கரம் சுழல மாட்டாது. அப்போது அந்த முழு செட்டப்பிலும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் ஏன் இதனை உதாரணமாக சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் பல பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற அதிபர்கள் எங்களிடத்திலே முறைப்படுவார்கள். எங்களுடைய பாடசாலையிலே கற்பித்தல் பணியை மிகச் சிறப்பாக செய்ய முடியாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, பெற்றார்கள் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அந்த பிள்ளைகளை எமது பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள். எனவே எங்களுக்கு அந்த பிள்ளைகளால் மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறது. தகப்பன் அவருக்கு பிசினஸ் மாத்திரம்தான் ஓடுகிறது, தாய் வீட்டில் உள்ள கடமைகளை மாத்திரம்தான் செய்கிறார். இந்த பிள்ளைகளை பக்கத்தில் அழைத்து கற்பிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பதற்கும் அந்த தாய்க்கு நேரம் இல்லை. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கிறது என்று பெரிய முறைப்பாடு. யாரால்? ஆசிரியர்களாலும் ஆசிரியர்களாலும். இங்கே என்ன நடைபெற்றிருக்கிறது? ஆசிரியர் அவருடைய தொழிலை சிறப்பாக செய்வதற்கு இங்கு வீட்டு சூழல் ஒழுங்காக அமையாமல் இருப்பது, அதாவது உரிய முறையில் அமைக்கப்படாமல் இருப்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கு அதாவது விரல்கள் அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒரு கையினால் ஒரு வேலையை சரியாக செய்ய முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதுபோன்று ஏதாவது ஒரு இடத்தில் குறைபாடு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். ஒரு குடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தால் தண்ணீரை ஊற்றுகிறீர்கள், இன்னொரு பக்கத்தால் ஒரு ஓட்டை இருக்கிறது என்றால் அந்த குடத்தில் ஊற்றப்பட்ட அவ்வளவு தண்ணீரும் அந்த குடத்துக்குள் வெளியால் போய்விடும். உங்களுடைய பிரதேசத்திலே மிகவும் அதிகமாக போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய முயற்சிகளும் ஒரு பக்கத்தால் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெளியில் கிடைத்த நீர் போன்று மோசமாக போறதற்கு காரணம் என்ன? அங்கு ஒத்துழைப்பில்லை. ஒரு சக்கரம் இயங்குகிறது, இன்னொரு சக்கரம் இயங்கவில்லை. எனவே இவை அனைத்தும் ஒன்று சேருகின்ற பொழுதுதான் அந்த சமுதாய அமைப்பிலே நாங்கள் வளர்ச்சியை காண முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இது இப்படி இருக்கின்ற பொழுது சற்று வித்தியாசமான ஒரு கோணத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகின்றேன். இந்த அமானத்துக்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம். அமானத் என்பது வெறுமனே ஒருவர் இன்னொருவரிடமிருந்து எடுத்து ஒரு பொருளை மீண்டும் பக்குவமாக கவனமாக திருப்பி ஒப்படைப்பது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா கடமைகளையும், ஒவ்வொருவருக்கும் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளையும் அவர்கள் கவனமாக நிறைவேற்றுவதுதான் அமானத் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்க எமது சமுதாயத்தின் நிலை தொடர்பாக ஒரு கண்ணோட்டத்தை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். ஏன் இதனை நான் சொல்லுகின்றேன் என்றால், எவ்வளவு பெரிய பொறுப்புகளிலே நாங்கள் குறைபாடு செய்திருக்கிறோம் என்பதனை நிறுவுவதற்காக. நாங்கள் இங்கு வந்திருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய கடமைகளிலே எவ்வளவு தூரம் கோட்டை விட்டு இருக்கிறது, எவ்வளவு தூரம் பொடுபோக்காக இருக்கிறது என்பதற்கான சில ஆதாரங்களை முன்வைக்க விரும்புகின்றோம். அப்போதுதான் நாங்கள் நிம்மதியாக தூங்குவது பொருத்தமா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் சிரித்து மகிழுவது சில சந்தர்ப்பங்களில் மகிழ்கிறோம், வயிறு புடைக்க உண்ணுகிறோம், இதெல்லாம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தூரம் சிக்கலிலே சமுதாயம் மாட்டியிருக்கிறது. இதற்கான சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். எமது ஈமானம், எமது கலாசாரமும் இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈமானுடைய தரம், நவீன சடவாத ஜாஹிலியத்தினுடைய செல்வாக்கின் மூலமாக எங்களுடைய ஈமான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலாவிலும் அவனுடைய தூதரிலும் மறுமை நாளிலும் இஸ்லாத்திலும் கொள்ள வேண்டிய நம்பிக்கையின் அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நம்பிக்கை இல்லை என்ற முடிவுக்குத்தான் வர வேண்டியிருக்கிறது. அற்பமான இன்பங்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் தனது ஈமானையை விலை பேசுகின்றான், தனது இபாதத்துக்களை விட்டுவிடுவதற்கு தயாராக இருக்கின்றான். அப்படியான ஒரு சூழ்நிலை. நான் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் வழக்கமாக இந்த கடமையின் பாரதூரத்தை பற்றி சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். நாங்கள் வழக்கமாக பத்திரிகைகளிலே பார்க்கின்றோம், இஸ்லாத்துக்கு வருபவர்கள் அவர்களுடைய பெயர்களை பற்றித்தான் மதம் மாற்றம் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். மதம் மாற்றம். சுப்பிரமணியமாக இருந்தவர் அப்துல்லாவாக மாறினார், கோணேஸ்வரியாக இருந்தவர் ஃபாத்திமா என்று பெயரை மாற்றிக்கொண்டார் என்று தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து
சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் சில பத்திரிகை தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த எழுத்துக்கள் மிகவும் சிறியவையாக இருக்கின்றன. தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அது அவ்வளவு தூரம் தெளிவாக இல்லாவிட்டாலும் அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லுகின்றேன். பத்திரிகைகளிலே அன்றாடம், குறிப்பாக தமிழ் பத்திரிகைகள் வருவதல்ல, சிங்கள பத்திரிகைகளிலே இஸ்லாத்திலிருந்து மதம் மாறியவர்கள் பகிரங்கமாக இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, பௌத்தர்களாக மாறியவர்களுடைய பட்டியல் இருக்கிறது. சுமாராக 8 பேருடைய பெயர் அபுசாலி முகமது ஜரூக், அப்துல் மஜீத் சித்தி மைமூனா என்றெல்லாம் போட்டு 8 பேருடைய பெயரை போட்டு இவர்கள் எப்படி தங்களுடைய பெயர்களை பௌத்த பெயர்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்று பத்திரிகையிலே பகிரங்கமாக அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு நிலை மாறிவிட்டது. நான் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் வைத்திருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் நான் தொகுத்திருக்கின்ற இந்த பேப்பர் கட்டிங்ஸ் முதலாவது பெயரை மாற்றியிருக்க ஆராய்ச்சி முதலிய சரத். யார்? அபுசாலி முகமது ஜரூக் என்பவர் எப்படி பெயரை மாற்றி இருக்கிறார்? இந்த நிலை உருவாக காரணம் என்ன? இது மாத்திரமல்ல, நிறையவே இஸ்லாத்திலிருந்து வெளியேறி கிறிஸ்தவ மதத்தை தழுவிய ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய அனுபவங்களை ஒரு சீடியாக, ஒரு பாடல் வடிவத்திலே இப்படி வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் நினைக்கின்றேன் இவற்றையெல்லாம் காட்டிக் கொண்டிருப்பதற்கான நேரம் போதாது. நான் சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால், முஸ்லிம் சமுதாயத்தின் ஈமானுடைய நிலை எப்படி இருக்கிறது, இப்படியான ஒரு நிலை ஏற்பட காரணம் என்ன? நாங்கள் வழக்கமாக தெரிந்து வைத்திருப்பது இஸ்லாத்தை நோக்கி சாரி சாரியாக வருகிறார்கள் என்றுதான். அதற்காக வேண்டி தலைநகரத்திலும் கூட பல நிறுவனங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி புதிதாக இஸ்லாத்துக்கு வருபவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுப்பது, அவர்களை எப்படி நாங்கள் நெறிப்படுத்துவது, எப்படி கற்பிப்பது, அவருடைய பொருளாதாரத்தை எப்படி நெறிப்படுத்துவது என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஈமானுக்கு மிக பெரிய வேட்டு வைக்கப்படுகிறது. நவீனகால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவர் சொல்வது போன்று, சரியாக நீங்கள் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சென்று ஆய்வு செய்து பார்த்தால் அங்கு ஒருவர் நாஸ்திகவாதியாக இருப்பார் என்று சொல்கிறார், மதம் மாறி இருப்பார், முர்த்ததாக இருப்பார். அந்த அளவு தூரம் இந்த ஜாஹிலியத்தினுடைய செல்வாக்கு, சடவாத செல்வாக்கு, இந்த மீடியாக்களிலே செய்யப்படுகின்ற பிரச்சாரம், இஸ்லாத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற பயங்கரமான பிரச்சாரம், எமது கலாச்சார தனித்துவங்களை எல்லாம் பேண முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த நாட்டிலே மாறிக்கொண்டிருக்கிறோம். சர்வதேச ரீதியாகவும் அப்படித்தான். இந்த நாட்டிலே இருக்கின்ற சுமார் 40% முஸ்லீம்கள் சிங்களத்தை மீடியமாக கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் எவ்வளவு? நான் ஒரு வீடியோ கிளிப்பை காட்ட வேண்டும், அதற்கான நேரம் இப்போதில்லை. குறிப்பாக கொழும்பில் இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற முஸ்லிம் மாணவியர்கள் தங்களுடைய பஞ்சாபி உடை எனப்படக்கூடிய ஆடைகளை ஒரு இடத்திலே கலட்டி வைத்துவிட்டு சிங்கள மாணவியர்கள் போன்றுதான் அந்த பாடசாலைகளுக்குள் நுழைகிறார்கள். அதற்கான வீடியோ கிளிப் இருக்கிறது என்னிடத்திலே. தூரத்திலிருந்து ரகசியமாக எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கிளிப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது சம்பந்தமாக எங்களுடைய இபாதத்துக்களுடைய நிலை என்ன? நான் பல இடங்களிலே பேசியிருக்கின்றேன். நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல், 5 வேளை தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 35% மாத்திரம்தான் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இலங்கை. அப்படியாக இருந்தால் சுமார் 65% முஸ்லீம்களுடைய நிலை என்ன? 35% முஸ்லீம்களும் எவ்வளவு தூரம் ஹுஷூ ஹுது எனப்படக்கூடிய பக்தியோடும் தேவையோடும் தொழுகிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன் நாங்கள் அமானத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இவற்றையெல்லாம் பேசுகின்றோம்? எமது சமுதாயத்திலே அரசியல்வாதிகள் இல்லையா? ஆலிம்கள் இல்லையா? அறிஞர்கள் இல்லையா? இயக்கங்கள் இல்லையா? சங்கங்கள் இல்லையா? பத்திரிகைகள் வெளிவரவில்லையா? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை மிகச்சரியாக நிறைவேற்றவில்லை, அல்லது நிறைவேற்றுபவருடைய எண்ணிக்கை போதாது. இவை அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? இந்த நாட்டிலே சுமார் 7000 உலமாக்கள் இருக்கிறார்கள். 7000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள், இஸ்லாத்தின் பெயரால் இருக்கின்ற கட்சிகள் மாத்திரம் நான் நினைக்கின்றேன் 8 அல்லது 10க்கு மேல் இருக்கிறது.
பாராளுமன்றத்திலே சுமார் கடந்த பாராளுமன்றத்திலே 26 முஸ்லிம் பிரதிநிதிகள், தற்போது 18 பேர் எப்படி இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை நாட்டிலும் அனுபவிக்காத உரிமைகளை அதிகமாக இந்த நாட்டிலே அனுபவிக்கின்றோம். அப்படி இருந்தும் எமது நிலை இப்படி இருக்கிறது. எமது கடமைகளிலே நாம் செய்த பொடுபோக்கு, நாம் கவனையினமாக இருப்பது, அல்லாஹ்விடத்தில் எப்படி ஜவாபு சொல்ல போகின்றோம். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்துக்கள் எல்லாவற்றையும் பற்றி கட்டாயமாக விசாரிப்பான் என்று சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, சிறுபான்மை நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி நாம் இந்த நாட்டில் வாழவில்லை. முஸ்லிம்களை பற்றி இருக்கின்ற அபிப்பிராயம் என்ன? அவர்கள் திருடர்கள், கள்வர்கள், ஏமாற்றுக்காரர்கள். அவர்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இந்த நாட்டை பிழிபவர்கள், தேச துரோகிகள் என்றெல்லாம் பகிரங்கமாக அவர்களுடைய இன்டர்நெட்டிலே பிரசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கட்டிங்கை காட்ட வேண்டும். சுமார் 2 வாரங்களுக்கு முன்னால் லங்காதீப எனப்படக்கூடிய பத்திரிகையிலே வந்த ஒரு பேப்பர் கட்டிங். இந்த நாட்டிலே இடம்பெற்ற மிகவும் பெரிய ராஜ துரோகம் ஒன்றை செய்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு பேப்பர் கட்டிங். உங்களுக்கு தெரியும், வெட் வரி சம்பந்தமான மோசடி இந்த நாட்டிலே மிகவும் பிரபலியமாக பேசப்பட்டது. சுமார் 400 கோடி ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை முஸ்லீம்கள் எப்படி கபலீகரம் செய்தார்கள், எப்படி துரோகம் செய்தார்கள் என்ற அந்த வழக்கு இலங்கை வரலாற்றிலேயே மிக அதிகமான பணத்தொகை மோசடி செய்யப்பட்டது என்றால் அது முஸ்லீம்களால் மோசடி செய்யப்பட்டது. வெட் பது முதல் வஞ்சா நடுவ லபன விசி எக்வெனிதா சிட்ட தினபதா விபாகேட் என்ற தலைப்பிலே வந்த அந்த கட்டுரையிலே 12 பேர் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரி திணைக்களத்தில் இருந்த 2 அதிகாரிகளோடு சேர்த்து மற்ற 10 பேரும் முஸ்லீம்கள். அவர்களுடைய பெயர்கள் அப்படியே முகமது என்று தான் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதனை வாசித்து பார்க்கலாம். நம்பிக்கை, நாணயம், கொடுக்கல் வாங்கலிலே நீதி, நியாயம், இந்த நாட்டில் இருக்கின்ற பாதாள உலக கோஷ்டிகளோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு அல்லது அதுகளில் அதிகமாக ஈடுபடுபவர்கள் முஸ்லீம்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலைகளிலே சுமார் 17% முஸ்லிம் கைதிகள். இந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் மாத்திரம் 40 முஸ்லிம் பெண் கைதிகள் இருக்கிறார்கள். நான் பல இடங்களிலே அதனை சொல்லி இருக்கின்றேன். 15 பேர் கொலை குற்றத்துக்காக வேண்டி தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 17 பேர் போதை வஸ்துக்களை கடத்தி வந்தமைக்காக வேண்டி அங்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் நீதிபதிகளை கூட கொலை செய்ய முடியும் என்று முஸ்லிம்கள் நிரூபித்திருக்கிறார்கள். சரத் அம்பேபிட்டி எனப்படக்கூடிய மிகப்பெரிய நீதிபதியை கொன்றவர்கள் யார்? முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே நீதி, நியாயம் என்பவற்றுக்கு இலக்கணமாக இருக்க வேண்டிய சமூகம், மற்றவர்களை அநியாயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டிய சமூகம், வியாபாரம் என்றால் அது இப்படித்தான் என்று சொல்ல வேண்டிய சமூகம், சமூக நீதி என்றால் அது இப்படித்தான் என்று சொல்ல வேண்டிய சமூகம் இன்று குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம்? இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை. நாங்கள் சுமந்து வந்த அமானத்தை நாங்கள் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றாமல் இருப்பது ஒரு புறம் இருக்க, அமானத்தை நிறைவேற்றுபவர்களுக்கே பிரச்சனையாக இருக்கின்றோம். அதுதான் பெரிய உண்மை. சிறுபான்மை நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்ற விவஸ்தை தெரியாது. கல்வி நிலை எப்படி இருக்கிறது? பல்கலைக்கழக பிரவேசம் இந்த நாட்டிலே நாங்கள் 10% வாழ்கின்றோம். பல்கலைக்கழகத்துக்கு சுமார் ஏறத்தாழ 5 அல்லது 6% இன்னும் நாங்கள் தாண்டவில்லை. முஸ்லிம்களுடைய கல்வியிலே நான் உங்களை அதைரியப்படுத்துவதற்காக பேசுவதாக நினைக்க வேண்டாம். முஸ்லிம் கல்வியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அண்மை காலத்திலே மிக அதிகமாக ஆய்வு செய்து வருகின்றோம். ஒரு வகையான ஒரு வீழ்ச்சி காணப்படுகிறது. வளர்ச்சி இருப்பதாக சிலர் சொல்லிக் கொள்ளலாம். யதார்த்தத்திலே பார்க்கின்ற பொழுது பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் தங்களுடைய கல்விகளை இடைநடுவே நிறுத்திக் கொள்கிறார்கள். காரணம், கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அமானத்தாக நடந்து கொள்வதில்லை. பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை. நான் ஒரு கருத்தரங்கிலே ஒரு உதாரணத்தை சொன்னது ஞாபகம் இருக்கிறது. அதனை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். ஆசிரியர்கள் தங்களுடைய தொழிலை எந்த அளவு தூரம் அமானத்தாக செய்யவில்லை என்பதற்கான ஒரு ஆதாரம். ஒரு ஹோட்டலிலே வந்து ஒரு பிரின்சிபல், ரிட்டையர்டான பிரின்சிபல் வந்து டீ குடிச்சு கொண்டிருக்கிறார்.
அங்கே வருகின்ற வேட்டர் உங்களுக்கு டீ, அதுக்கு சீனி போதுமா என்று கேட்கிறார். ஒரு இளம் வாலிபன். அப்போது ஏன் இப்படி விசாரிக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்ட பொழுது, நான் உங்களுடைய மாணவனாக இருந்தேன் நீங்கள் கற்பிக்கின்ற காலத்திலே, இப்போது நான் வேட்டராக மாறியிருக்கிறேன் இந்த ஹோட்டலிலே. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் 5ஆம் வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் நான் செய்த ஒரு குற்றத்திற்காக வேண்டி என்னை கடுமையாக ஏசினீர்களே, மக்கு மாடு நீ உருப்பட மாட்டாய் என்று சொன்னீர்களே, அந்த நாளிலிருந்து ஆசிரியர் அவர்களே நான் என்னுடைய படிப்பை முடித்து விட்டேன், இப்போது நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் பணியை ஒரு இபாதத்தாக, ஒரு அமானத்தாக, ஒரு கடமையாக, அல்லாஹு தஆலாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பாக நிறைவேற்றாததன் காரணமாக, பக்கசார்பாக நடந்ததன் காரணமாக, சில மாணவர்களோடு மாத்திரம் இரக்கம், இன்னும் சில மாணவர்களோடு கோபம், தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே திணிப்பது என்ற நிலை அந்த ஆசிரியரால் பிரயோகிக்கப்பட்டதன் காரணமாக அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒழுக்க நிலை எப்படி இருக்கிறது, பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, குடும்ப வாழ்வு எப்படி இருக்கிறது எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்மை காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்திலே தலாக் அதிகமாக இடம்பெறுகிறது. நேற்று மாத்திரம் நான் 2 குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் உள்ளால் சென்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் முஸ்லிம் சமுதாயத்தின் குடும்பங்கள் புரோக்கன் ஃபேமிலிஸ் என்று சொல்வார்கள், உடைந்த குடும்பங்களாக இருக்கின்றன. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற உறவு எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலத்திலே இந்த சினிமாவினுடைய தாக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு பல காரணங்களாக இருக்கலாம், மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இதற்கான உதாரணங்களை சொல்வதற்கான நேரம் இதுவல்ல. அரசியல் ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் இருக்கின்ற மோதல்கள், உட்பூசல்கள், பள்ளி வாயல்களுக்குள் கூட கொலைகள் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. முஸ்லிம் அல்லாதவர்கள் கேட்கிறார்கள், என்ன இவர்களுடைய நிலை, ஏன் இப்படி சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், இவர்களுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் சென்றால் நாங்களும் இப்படியான ஒரு நிலைக்குத்தான் நான் தள்ளப்படுவோம் என்று கேட்கின்ற அளவுக்கு நாம் எமது மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி விட்டோம். நான் ஏன் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் நிலையை பற்றி உங்களோடு பேசுகின்றேன் என்றால், இந்த நிலை அனைத்தும் உருவாகுவதற்கு யார் காரணம்? நாம் இந்த நாட்டிலே லட்சக்கணக்கில் வாழவில்லையா? ஒரு சிறுபான்மையினர் என்ற வகையிலே அதி உயர்ந்தபட்ச சலுகைகளை இந்த நாட்டிலே நாங்கள் அனுபவிக்கவில்லையா? தென்னிந்தியாவுக்கு நீங்கள் சென்று பாருங்கள், உங்களிலே பலர் சென்றிருப்பீர்கள். உதாரணமாக காயல்பட்டினத்துக்கு நீங்கள் சென்று பார்த்தால் இவ்வளவு தூரம் சலுகைகளோடு முஸ்லீம்கள் அங்கு வாழ்கிறார்களா? இவ்வளவு நியமத்துக்களையும் சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்டிலே. ஆனால் பொடுப்போக்காக நிம்மதியாக குரட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றப்படுவதில்லை. எமது சேவைகளை எதிர்பார்த்து பாமர மக்கள் இருக்கிறார்கள், அங்காடி வியாபாரிகள் இருக்கிறார்கள், நாட்டாமைகள் இருக்கிறார்கள், அனுபவங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், சிறுவர்கள் என்று சமுதாயத்திலே பலதரப்பட்டவர்களும் பொறுப்புதாரிகளுடைய பொறுப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நாளை மறுமையிலே சென்று சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு கல்வியை தரவில்லை, நாங்கள் பாமரர்களாக இருந்தோம், ஆனால் படித்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், எத்தனையோ வகையான பட்டங்களை பெற்றிருந்தார்கள், எத்தனையோ பல்கலைக்கழகங்களில் படித்திருந்தார்கள், அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. நாங்கள் வியாபாரிகளாக, அங்காடி வியாபாரியாக மாறியதற்கு காரணம் இந்த சமுதாயத்தில் இருந்த பொறுப்புதாரிகள் என்று சொல்லி எம்மையெல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகின்ற நிலை வந்துவிட்டார். இவர்கள் அனைவரும் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பொறுப்புதாரிகள், அமானத்துக்களை நேரடியாக சுமந்திருப்பவர்கள், பெரிய கல்விமான்கள், பெரிய புத்திஜீவிகள், உலமாக்கள், இந்த பள்ளிவாயல்களை நிர்வகித்துக் கொண்டிருப்பவர்கள், ஆட்சியாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், சட்டத்தரணிகள், பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களையும் கலா நிலையங்களையும் வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற பணிப்பாளர்கள், தலைவர்கள், இந்த செயலாளர்கள், இந்த கஜானாக்களுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள், மீடியாக்களுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள், ஒவ்வொரு துறைகளிலும் பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் பொறுப்பு சொல்லியாக வேண்டும். வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல, கேலிக்கூத்தல்ல. மனிதன் பொறுப்புகளோடு இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டிருக்கிறான். அவன் எந்த நேரமும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நான் கவனமாகத்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனா?
ஒரு படித்தவன் நினைக்க வேண்டும், ஒரு பட்டதாரி நினைக்க வேண்டும், அல்லாவே நீ எனக்கு சிந்திக்கக்கூடிய மூளையை முதலாவது தந்தாய், பல பரீட்சைகளையும் எழுதக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தாய், பல்கலைக்கழகம் நுழையக்கூடிய வாய்ப்பை தந்தாய், நான் பட்டதாரியாக மாறியிருக்கின்றேன், இப்போது என்னிடமிருந்து நீ சில கடமைகளை எதிர்பார்த்துத்தானே இவற்றையெல்லாம் தந்திருக்கிறாய், நீ வீணாக இவற்றையெல்லாம் தரவில்லையே, என்னையும் எனது குடும்பத்தையும் எனது புகழையும் எனது கீர்த்தியையும் வளர்த்துக் கொள்வதற்கு மாத்திரம் தரவில்லையே, சமுதாயத்திலே பணிபுரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே இவற்றையெல்லாம் தந்திருக்கிறாய் என்ற உணர்வோடு நிறைவேற்ற வேண்டும். எனது பட்டமும் எனது பதவியும் எனது பேரும் எனது